ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து திருக்குறள் பகுதி வந்து பார்க்க போகிறோம். 9th தமிழில் உள்ள திருக்குறள் பகுதி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வேறு வந்து 6th to 8th திருக்குறள் பகுதி வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து 9th தமிழில் உள்ள திருக்குறள் பகுதி. ஃபர்ஸ்ட் பொறையுடைமை அதிகாரம். அதில் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்க. தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரை பொறுப்பது தான் தலை சிறந்தது அப்படிங்கிறாங்க. இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து கேட்டிருக்காங்க உவமை அணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதன் பொருள் வந்துன்னா தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரை பொறுப்பது வந்து தலை சிறந்தது அப்படிங்கிறாங்க. இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி வந்து உவமை அணி. அடுத்த குறள் பாருங்க. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று அப்படின்னு. பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறம் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பது தான் நன்று அப்படிங்க. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று அப்படிங்க. பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறம் அல்லாத செயல்களை வந்து செய்யாமல் இருப்பது தான் நன்று அப்படிங்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் அப்படிங்கிறாங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அடுத்து தீவினை அச்சம். அந்த அதிகாரத்திலிருந்து தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு. தீயவை தீயவற்றையே தருதலால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னா அதன் பொருள் பாருங்க. தீயவை தீயவற்றையே தருதலால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். அடுத்த குறள். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படின்னு. மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது. நினைத்தால் நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும் அப்படின்னு. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படின்னு. மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது அப்படின்னு. நினைத்தால் நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து கேள்வி அதிகாரத்திலிருந்து செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்க. செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம். அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது அப்படிங்க. இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா கேள்வி செல்வம் செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம் அப்படிங்கிறாங்க. அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது. தலைச்சிறந்த செல்வம் எது அப்படின்னா கேள்வி செல்வம் அப்படிங்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்க. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும் அப்படின்னு. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும். குறள் ரொம்ப முக்கியம் பாருங்க. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அடுத்த குறள் பாருங்க. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினிர் ஆதல் அரிது. நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது வந்து அரிது அப்படின்னு. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது வந்து அரிது அப்படிங்கிறாங்க. அடுத்து குழப்பாங்க. செய்வீர் சுவையுணரா வாயுணரின் மாக்கள் அவியினும் வாழினும் எண்ணும். கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவை மட்டும் உணர்பவர் வந்து இறந்தால் என்ன இருந்தால் என்ன அப்படின்னு. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் எண்ணும். கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவை மட்டும் உணர்பவர் வந்து இறந்தால்தான் என்ன இருந்தால்தான் என்ன. குறள் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க. தெரிந்து தெளிதல் அதிகாரத்திலிருந்து குணம் நாடு குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகுதியானதை கொண்டு அவற்றை பற்றி முடிவு செய்க அப்படிங்கிற. இதில் வந்திருக்கதான் சொல் பொருள் பின்வரும் நிலை அணிதான். நம்ம செல்வத்தில் சொல்லும் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அந்த குறளில் பயின்று வந்துள்ள அணியும் சொற்பொருள் பின்வரும் நிலை அணிதான். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இதில் பயின்று வந்துள்ள அணியும் வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி.
பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இதோட கேட்டிருக்காங்க. இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து ஏகதேச உருவக அணி. ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைக்கல் ஆகும் அப்படிங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் வந்து உரைக்கல் அப்படிங்க. இதில் பயின்று வந்துள்ளன ஏகதேச உருவக அணி. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுதலும் தீரா இன்பை தரும். இதில் தீரா இடம்பை தருவது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆராயமையும் ஐயப்படுதல் இது ரெண்டும் தான் தீரா இடம்பை தருவது. அதோட டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க தீராத துன்பம் தருவது எது அப்படின்னா ஆராயாமை ஐயப்படுதல், அதான் ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தருவது. என்றும் இடும்பை தருவது எது அப்படின்னா ஆராயாமை ஐயப்படுதல். ஒற்றாடல் அதிகாரத்திலிருந்து ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றரால் அறிந்து முடிவு செய்க அப்படின்னு. ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றரால் அறிந்து முடிவு செய்க அப்படின்னு. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். அடுத்து வினைத்தூய்மை அதிகாரத்திலிருந்து ஓவோதல் வேண்டும் ஒளிமாய்கும் செய்வனை ஆதும் எண்ணும் அவர். வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறந்தள்ளுதல் வேண்டும் அப்படின்னு. ஓவோதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் எண்ணும் அவர். வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை வந்து புறந்தள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஈன்றால் பசிக்காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை வந்து செய்யாதே அப்படின்னு. தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை வந்து செய்யாதே அப்படின்னு. ஈன்றால் பசிக்காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்திரி ஏற்று. தீய செயல்களால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் பச்சை களிமண் களத்தில் நீரூற்றி வைப்பது போன்றது அப்படின்னு. தீய செயல்களால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் வந்து பச்சை களிமண் களத்தில் வந்து நீரூற்றி வைப்பது போன்றது அப்படின்னு. இதுலேயும் வந்து எந்த அணி வந்திருக்கு அப்படின்னா ஓமை அணி தான் பயின்று வந்திருக்கு. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்து ஏற்று அப்படின்னு பயின்று வந்துள்ள அணி வந்து ஓமை அணி. பழமை அதிகாரத்திலும் விளைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையார் கேளாது நட்டார் செய்யின். நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அந்த செயலுக்கு உடன்படுவர். நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அந்த செயலுக்கு உடன்படுவர் அப்படிங்கிறாங்க. அடுத்து தீ நட்பு அப்படிங்கிறதுல கனவினம் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டால் தொடரும். சொல்வேறு செயல்வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது. என்றும் கனவிலும் இனிமை தராதது எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சொல்வேறு செயல்வேறு என்று உள்ளவரோட நட்பு இதை தான் ஆன்சராக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இதில் பொருள்லேருந்தும் கேட்குறாங்க, குரலும் கேட்குறாங்க. அந்த குரலில் டேஷ் விட்டு அதை ஃபில்லப் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி முன்ன பின்ன மாற்றி கொடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுத சொல்கிறாங்க. பொருள்லேருந்து கேள்வி அமைக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா குரல் கேட்குறாங்க டேஷ் போட்டு, இல்லைன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுத சொல்கிறாங்க. அடுத்து அணி கேட்குறாங்க. 4 விதமான கேள்விகள் வந்து திருக்குறள் பகுதியிலேருந்து மட்டும் வருது. நல்லா வந்து பொருளையும் பாருங்கள், குரலையும் பாருங்கள், அதில் எந்த அணி பயின்று வந்திருக்குங்கிறதையும் பாருங்கள். என்றும் கனவிலும் இனிமை தராதது எது அப்படின்னா சொல்வேறு செயல்வேறு என்று உள்ளவரோட நட்பு. அடுத்து பேதமை அதிகாரத்திலேருந்து நானாண்மை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேத தொழிலும். தகாத செயலுக்கு வெட்கப்படாமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை ஏதொன்றையும் பாதுகாக்காமை ஆகியவை பேதையின் செயல்கள் அப்படிங்க. பேதை அவங்களோட செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தகாத செயலுக்கு வெட்கப்படாமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை ஏதொன்றையும் பாதுகாக்காமை இதெல்லாம் பேதையின் செயல்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, ஓதி உணர்ந்தும் பிறக்குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் அப்படிங்க. படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையைப் போல பேதை யாரும் இல்லை அப்படிங்க. படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையைப் போல பேதை யாரும் இல்லை அப்படிங்க.
நூல்வெளி பாருங்க. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. குறள், திருக்குறள். இனம், சாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்த நூல் அப்படிங்கிறாங்க. ஸோ உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தோட பங்களிப்பான நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருக்குறள் அப்படிங்கிறாங்க. இது வந்து உலக பொதுமறை, முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. இதை பாருங்கள். பொதுமறை, தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை. ஏன்னா இந்த பேர்கள் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றதெல்லாம் முப்பால், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து அதெல்லாம் எழுதலாம். உலக பொதுமறை, பொதுமறை, தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை இதெல்லாம் அதன் சிறப்பு பெயர்கள். இதற்கு வந்து என்னென்னா யார் யார் வந்து உரை எழுதியிருக்காங்கன்னா தர்மர். முதல்ல எழுதினது தர்மர் தான். தர்மர், மணக்குடவர், தாமதத்தர், நச்சர், பருதி, பரிமேலழக, திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் ஆகிய 11 திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டது அப்படின்னு. இத்தனை உரைகளில் சிறந்த உரை எது அப்படின்னா பரிமேலழகர் உரைதான் உரை தான் வந்து சிறந்த உரை அப்படின்னு. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் வந்து திருக்குறள் அப்படின்னு. இந்த நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பே தான் வந்து திருவள்ளுவ மாலை. ஸோ திருக்குறளின் பெருமையை உணர்த்துறது தான் திருவள்ளுவ மாலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதும் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துகளால் இடம்பெற்றது திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலகப்பணுவல் தான் வந்து இந்த நூல் அப்படிங்க. ஸோ தமிழில் எழுதப்பட்ட உலகப்பணுவல் இந்த நூல் அப்படி திருக்குறள் அப்படின்னு வந்து குறிப்பிட்றாங்க. பிற அறநூல்கள் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் வந்து திருவள்ளுவர். இவருக்கு நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்கள் வந்து உண்டு அப்படிங்கிறது. ஸோ திருக்குறள் பற்றின கேள்விகள் நல்லா பார்த்து வச்சுங்க. இதில் வந்து யார் யார் உரை எழுதியிருக்காங்க, ஏன்னா உரை அதில் சிறந்த உரை வந்து பரிமேலழகர் உரை அப்படிம்பாங்க. ஸோ உரை எழுதியவர்களை வந்து நமக்கு பொருந்தாததில் வச்சு கேட்க வாய்ப்பு இருக்குது. அது நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள். திருக்குறள் முதல்ல அச்சிடப்பட்ட நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இதை வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து அடிக்கடி கேட்ட கேள்வி. அச்சிடப்பட்டது யார், அதை அச்சிட்டு வெளியிட்டவர் யார், எந்த ஊரில் வெளியிட்டிருக்காங்க, அது அடிக்கடி கேட்டிருக்காங்க. திருக்குறள் வந்து முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது. திருக்குறள் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் வந்து குறிப்பறிதல் அதிகாரம். திருக்குறள் மூலத்தை முதல்ல அச்சிட்ட வந்து தஞ்சை ஞானப்பிரகாசம். முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. அதை அச்சிட்டு வெளியிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். இதில் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் வந்து மணக்குடவர் தான் முதல். நம்ம இங்கே தவறாக பார்த்தோம், தர்மர் அப்படின்னு பார்த்தோம், தவறு. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் வந்து மணக்குடவர். அதில் சிறந்த உரை எழுதியது யார் அப்படின்னா பரிமேலழகர் உரை தான். திருக்குறள் கோடி என்னும் சொல் 7 இடங்களில் இடம்பெற்றது. இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கோடி என்ற சொல் 7 இடங்களில் வந்து இடம்பெற்றுள்ளது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. இது ஃபுல்லாகவே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துங்க. திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்து வந்து ஜி.யு. போப் அவர்கள். திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு. முதலில் அச்சிடப்பட்டது 1812. அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது. இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். முதலில் அச்சிட்டவர் வந்து தஞ்சை ஞானப்பிரகாசம். முதலில் குறளுக்கு உரை எழுதியவர் மணக்குடவர். அதில் சிறந்த உரை பரிமேலழகர் உரை. கோடி என்ற சொல் வந்து 7 இடங்களில் வந்து இடம்பெற்றிருக்கு. இதே 7 என்ற சொல் வந்து எத்தனை குறட்பாக்களில் வந்திருக்கு? 8 குறட்பாக்களில் வந்திருக்கு. இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வந்து ஜி.யு. போப். இதே லத்தீன் மொழி அப்படின்னா வந்து வீரமாமுனிவர் அவர்கள் வருவாங்க. திருக்குறள் வந்து இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 9th தமிழில் உள்ள திருக்குறள் பகுதி வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.